நேசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான பரபரப்பான விறுவிறுப்பான 2 செய்திகள் குறித்து பார்க்கலாம், பேசலாம். மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய அன்பு மனைவி ஷிராந்தி ராஜபக்ஷ FCIDக்கு விசாரணைக்காக வந்திறங்கிய சம்பவம் குறித்ததும், ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் பஸ் கொடுக்கல் வாங்கல் ஊழல் வழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற திருப்பு முனை, சமல் ராஜபக்சனுடைய அன்பு புதல்வர் சிக்கிக்கொண்ட சம்பவம் குறித்த செய்திகள் தான் இன்றைய பதிவு. ஷிராந்தி ராஜபக்ஷ இன்றைய தினம் 10 மணி அளவுல தனது கணவர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களோடு FCIDக்கு நிதி மோசடி விசாரணைக்காக வேண்டி சேர்ந்தாங்க. அவர்களுடைய ஆதரவாளர்கள் மற்றும் பௌத்த தேரர்கள் பல சட்டத்தரணிகள் சகிதம் இறங்கி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தோடு அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு பதட்ட சூழலும் ஏற்பட்டிருந்தது. சன நெரிசலுக்குள்ள நாட்டை மீட்டு எடுத்த வீரனே, உனக்காக நாங்க வந்திருக்கிறோம், எமது தலைவனே அப்படின்னு சொல்லி பல்வேறு கோஷங்கள்ல ஆதரவாளர்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்புகின்ற சூழ்நிலையும் காணப்பட்டது. வாக்குமூலம் எதற்கானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மஹிந்த ராஜபக்ஷ அவங்க ஆட்சியில் இருந்த காலப்பகுதி, அது 2007ஆம் ஆண்டு சரளிய சவிய அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு தொண்டு நிறுவனத்தை அவங்க நிறுவி அதற்கான ஒரு வங்கி கணக்கை 3 பேர் சேர்ந்து மக்கள் வங்கியில் திறந்திருந்தாங்க. இந்த திறந்த வங்கி கணக்கே போலியானது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் அனைத்துமே போலியானது. ஷிராந்தி ராஜபக்ஷ அவங்களுடைய அடையாள அட்டை இலக்கம் 222222 அப்படின்னு போய்த்து முடியுது. விசாரணையில் தெரிய வந்துதான் இலங்கையில இப்படியான ஒரு இலக்கம் ஒரு அடையாள அட்டைக்கு வழங்கப்பட்டது கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. இந்த வங்கி கணக்கு கோடிக்கணக்கான ரூபாய்கள் வைப்பிலிடப்பட்டிருக்குது. பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல அந்த கோடிகள் மீள பெறப்பட்டிருக்குது. இது எங்கிருந்து வந்த பணம், யாருக்கு வந்த இந்த பணம், இந்த பணங்கள் எதற்காக செலவு செய்யப்பட்டது, அந்த பல்வேறு விஷயங்கள் குறித்த விசாரணை தான் இன்றைய தினம் வரவழைச்சதுக்கு அமையத்தான் ஷிராந்தி ராஜபக்ஷ அவங்க இப்போது அந்த FCIDல முன்னிலையாக இருக்கிறாங்க விசாரணைக்காக வேண்டி. எனவே இந்த பணங்கள் எப்படி பெறப்பட்டது என்ற விஷயத்தோடு, வசீம் தாஜுதீனுடைய படுகொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் இது எப்படி உங்களிடமிருந்து அவர்களுக்கு போனது என்ற பல்வேறு விஷயங்களை கேட்டு கொடைத்த போறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசீம் தாஜுதீனுடைய படுகொலைக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த வாகனம் சிறிலிய சவியைக்கு ரெட் குரஸால கொடுக்கப்பட்ட வாகனம் அப்படின்ற ஒரு விஷயம் குறித்த ஒரு விசாரணை தான் அது. அது மட்டுமல்ல, புற்றுநோய்க்காக வேண்டி ஒரு CCTV ஸ்கேன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை இவர் செஞ்சதன் காரணமாக பல கோடி ரூபாய், கிட்டத்தட்ட அதனுடைய பொறுமதி 18 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கான பணங்களை வெளிநாட்டு நிறுவனங்கள், அதே போல வெளிநாட்டில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற இளைஞர்கள் எல்லாம் வாரி வழங்கியதாக சொல்லப்படுது. ஆனா அந்த பணத்திற்கு CT ஸ்கேன் வாங்கியதாக இல்லையா, சீனா இலவசமாக அதை கொடுத்துச்சாம். அப்படியாக இருந்தா அந்த பணம் எங்க அப்படின்ற கேள்வியும் இப்போது கொடைஞ்செடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே போல விளையாட்டு அமைச்சுக்கு டியூட்டி ஃப்ரீ என்ற அடிப்படையில் ஒரு சொகுசு வாகனம் இறக்குமதி செய்யப்பட்டது. விளையாட்டு வீரர்களுக்கு அதை பயணங்களுக்காக பயன்படுத்துவதற்கும் விளையாட்டு அமைச்சுக்கு பயன்படுத்துவதற்கும். ஆனா என்ன பண்ணினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட செல்வாக்கை பயன்படுத்தி அந்த வாகனத்தையும் இந்த அறக்கட்டளைக்கு கீழே இயங்குகின்ற கார்டன் ஃப்ரீ ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய நர்சரிக்கு தர்மமாக வழங்கிட்டா, தன்சலையா கொடுத்துட்டா அப்படின்ற ஒரு விஷயமும் CIDயினர் நீதிமன்றத்தில் கடந்த காலங்களில் அறிக்கையா சமர்ப்பிச்சாங்க. அந்த ஒரு விஷயம் குறித்தும் இப்போது விசாரணை நடத்தப்படும். நிச்சயமாக இத்தனை விஷயங்களுக்கும் பதில் சொல்லி முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் ஆகும். முடிவுல என்ன அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. எனவே இவை அனைத்தையும் ஷிராந்தி ராஜபக்ஷ இப்படித்தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒத்துக்க போறாவா, இல்ல ஒரு பூசணிக்கா சோத்துல மறைக்கின்ற எல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வயசு போச்சு, டெசி ஆச்சு, இப்போது எல்லாமே தெரியாதுன்னு சொல்றது மாதிரி எனக்கு எல்லாம் மறந்து போச்சு, நான் யாரு, நான் எங்க வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா என்பது தெரியாது. என்னதான் இருந்தாலும் இது போன்ற ஒரு நிலை முன்னைய ஜனாதிபதியுடைய மனைவிக்கு ஏற்பட்டிருப்பது என்பது கவலைக்கிடமாக இருந்தாலும், இது போன்ற ஊழலாட்டம் நாடு இந்த இடத்துல இருக்குது என்ற ஒரு ஆத்திரமும் ஆவேசமும் மக்களுக்கு இருக்குது. பொறுத்தது பார்க்கலாம். வாக்குமூலம் முடிஞ்சு வீடு செல்கிறாரா இல்ல சிறைக்கு செல்கிறாரா அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போது மிகப்பெரிய ஒரு கேள்வியை ஏற்படுத்திருக்கு. மஹிந்த ராஜபக்ஷர்கள் மிகப்பெரிய பயத்தையும் உண்டு பண்ணிருக்குது. இதே நாள்ல நாமல் ராஜபக்ஷ அவங்களை CIDக்கு இப்போது அழைத்திருக்கிறாங்க. இன்றைய தினம் வாக்குமூலம் பெறுவதற்கு கேல்பத்தோட பத்மே எவ்வளவு பெரிய சிக்கலானவர், எவ்வளவு பெரிய தாதா, அவரோட இவர் தொடர்பு பேணினார் என்ற விஷயங்கள் தெரிய வந்திருக்குது. இன்றைய தினம் கூட ஒரு தேசிய நாளேடு செய்தி வெளியிட்டிருக்கு. 6 அரசியல்வாதிகளுக்கு சம்பந்தம் இருக்கு. எதிர்வரும் தினங்கள்ல ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு அவங்களோட வாக்குமூலம் எடுத்து கைது செஞ்சு கேல்பத்திர பத்மையோட அடிச்சு உள்ள உட்கார வச்சிருவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் ஒரு பத்திரிகை செய்தியா வெளியிட்டது. அதுல முதலாவது விக்கெட் நாமல் ராஜபக்ஷயா அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போது கேள்வியாக எழுந்திருக்கி. பொறுத்து பார்க்க மாலை ஆகும்போது எல்லா விஷயங்களுக்குமான கேள்விக்கான பதிலும் கிடைச்சிடும். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு தேவையான ஏர் பஸ் கொள்வனவு செய்வதற்கான ஒரு ஏற்பாடு 2013ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ அவங்களுடைய ஆட்சி காலத்துல முன்னெடுக்கப்படுது. இந்த ஒப்பந்தம்
வெளிநாட்டு நிறுவனத்தோடு செய்யப்படுது. கிட்டத்தட்ட 14 விமானங்களை கொள்வனவு செய்வதற்கான ஒப்பந்தம் தான் நடக்குது. இந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக வளமையானது தானே, எங்களையும் கவனிங்க, நாங்க நாட்டை நடத்துறோம், இந்த ஒப்பந்தத்தை உங்களுக்கு தந்தோம் இல்லையா, எங்களை கட்சியை வளப்படுத்தணும், தேர்தல் எல்லாம் வருது இல்லையா, எங்களை கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்ற மாதிரி உள்நாட்டுல பேசுகின்ற அந்த தாதா முறையிலான ஒரு விஷயத்தை வெளிநாட்டு நிறுவனங்களோட பேசி $5 மில்லியன் லஞ்சமாக பெறுவதற்கான ஒரு ஏற்பாடை செஞ்சதுக்கு இணங்க $2 மில்லியன் அந்த குறித்த நிறுவனம் லஞ்சமாக இவங்களுக்கு கொடுத்திருக்குது. இந்த ஒரு விஷயம்தான் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்குது. இப்படியான பாரிய ஒரு ஊழல் தான் அந்த ஒரு விஷயத்துல நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் எப்படி வெளியில வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைத்திரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வந்ததோட இவங்க செஞ்ச முதலாவது வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஹிந்த ராஜபக்சர்கள் எவ்வளவு தூரம் மெய்வாங்க, எங்கெங்க மெய்வாங்க என்பதெல்லாம் தெரிஞ்சவங்க இல்லையா, கூட பயணிச்சவங்க. அதனால ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழுவை போட்டாங்க. அதை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல ஏற்படுகின்ற நட்டத்துக்கு என்ன காரணம், இதை கொஞ்சம் விசாரிங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷனை நிறுவினதுனால அந்த கமிஷன் விசாரணைகளை நடத்தி ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்காங்க. இந்த அறிக்கையில சொல்லப்பட்ட விஷயங்கள் அதுக்கு அடுத்த கட்டமாக எந்த ஒரு நகர்வும் அங்கு இருக்கல. இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2018 காலப்பகுதியில. இந்த காலப்பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைத்திரிபால சிறிசேனவுடைய 2வது காலகட்டம். அது இப்பொழுதுதான் மஹிந்த ராஜபக்ஷ ஆதரவை எடுத்ததுக்கு பிற்பாடு இந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் கொடுக்கப்பட்ட அறிக்கையில் இருக்கிற எந்த ஒரு விஷயமும் நகராம அப்படியே இருந்துச்சு. இந்த சூழலில் தான் ஒரு நல்ல மனிதர் என்ன பண்ணி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அறிக்கையில சொல்லப்பட்ட விஷயங்களை சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் அதிபருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு வைக்கிறாரு. அதுக்கு நாங்க தான் மீண்டும் சிஐடிக்கு ஒப்படைக்கப்படுது. இந்த ஒரு விஷயத்தை விசாரணைக்கு உட்படுத்துங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக சிஐடியினர் அந்த அறிக்கையை மையப்படுத்தி இது குறித்த பரந்துபட்ட ஒரு விசாரணையை மேற்கொண்டதுதான் கண்டறிஞ்ச விஷயங்களுக்கு ஏற்ப கொழும்பு நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யறாங்க. அந்த வழக்கு தாக்கலுக்கு ஏற்ப அன்றிருந்த இந்த நிறுவனத்துடைய பணிப்பாளராக இருந்தவர் கபிலையையும் அவருடைய மனைவியையும் கைது செஞ்சாங்க. கைது செய்து விசாரணை அறிக்கையெல்லாம் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பி வச்சாங்க. மேற்கொண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கு நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அங்க என்ன நடந்துச்சு அப்படி பாத்தீங்கன்னா, 6 வருஷ காலமாக அது அப்படியே ஏதோ ஒரு மூலையில கிடப்புல கிடந்தது. கபிலையும் மனைவியும் கைது செய்யப்பட்டாங்க, விளக்கு முறையில வைக்கப்பட்டாங்க, பிணையில வெளியே வந்தாங்க. வெளிநாட்டு பயண தடையும் அவங்களுக்கு விதிக்கப்பட்டது. ஆனா என்ன, இந்த வழக்கு மேல் நீதிமன்றத்துக்கு போகவும் இல்லை, வழக்காக விழவும் இல்லை. 6 வருஷங்கள். இதுக்கிடையில கோட்டபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தாச்சு. அதுக்கு பிறகு இவைகள் நகருமா? அதுக்கப்புறம் ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்சரை காப்பாற்ற வந்தாரு. இது போன்ற விஷயங்கள் நகருமான்னு கேட்டீங்கன்னா நகர்வதற்கான வாய்ப்பு இல்லை. நேற்றைய தினம் சிஐடிகள் என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனடியாக கொழும்பு மேல் நீதிமன்றத்துல ஒரு மோசமா போட்டு உடனடியாக இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்க சொன்னாங்க. இதுல சிஐடி தரப்புல என்ன விஷயம் சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கொடுக்கல் வாங்கல்ல பிரதிவாதிகளாக சந்தேக நபர்களா பெயரிடப்பட்டது கபிலையும் அவருடைய மனைவியும். 3வது சந்தேக நபராக பெயரிட வேண்டியது சமல் ராஜபக்ஷ அவருடைய 2வது புத்திரரை பேர் சேர்க்கணும், இவர் பேரை பட்டியலில் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இவர் வெளிநாட்டில் இருப்பதனால் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான ஏற்பாடையும் செய்து தரும்படியும் நீதிமன்றத்திடம் கேட்டுக்கொண்டதுக்கெனங்க அனைத்து விடயங்களையும் ஆராய்ந்த நீதிமன்றத்தினுடைய நீதிபதி உடனடியாக இந்த குறித்த சந்தேக நபரை இந்த வழக்கினுடைய ஒரு 3வது குற்றவாளியாக பெயரிடும்படியும் இவரை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யும்படியும் வெளிநாட்டில் இருப்பதன் காரணமாக இவரை உடனடியாக கைது செய்து நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான ரெட் நோட்டீஸை பிறப்பிக்கும்படியும் இப்போது உத்தரவை கொழும்பு நீதிமன்றத்தோட நீதிபதி பிறப்பிச்சிருக்கிறாரு. இப்போதுதான் சட்டமா அதிபர் திணைக்களம் இந்த குறித்த சமல் ராஜபக்ஷ அவர்களுடைய மகனை இந்த கேஸ்ல உள்வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆலோசனையை கொடுத்திருக்கிறாங்க. சமல் ராஜபக்ஷ அவர்களுடைய 2வது புதல்வரை எதற்காக சட்டமா அதிபர் சந்தேக நபராக அல்லது பிரதிவாதியாக பெயரிட பரிந்துரை செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸினுடைய அந்த பணிப்பாளர் சபையில மிக முக்கியமான பதவியில இருந்தவர் மட்டுமல்ல, இது சம்பந்தமான தீர்க்கமான முடிவுகள் எடுக்கின்ற கூட்டங்கள் சமல் ராஜபக்ச அவருக்கு அரசு வழங்கிய உத்தியோகபூர்வ இல்லத்தில் தான் இடம்பெற்றிருக்குது. அந்த கூட்டத்துல தீர்க்கமான முடிவுகள் எடுக்கிற சந்தர்ப்பத்துல இவரும் அதில் இருந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகத்தான் இப்போது சமல் ராஜபக்சவருடைய 2வது புதல்வரை சட்டமா அதிபர் திணைக்களம் அல்லது சட்டமா அதிபர் இவரை பிரதிவாதியாக அல்லது சந்தேக நபராக பெயரிட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சிபாரிசு செஞ்சிருக்காங்க. இது போன்ற பாரிய கொடுக்கல் வாங்கல்கள் என்பது
அமைச்சரவையில் தான் முடிவெடுக்கப்படணும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும், இது சட்டத்துக்கு முரணான ஒரு விஷயம், இருக்கின்ற போர்டு வந்து இப்படியான தீர்மானத்தை எடுப்பது இது முறையல்ல அப்படின்னு ஒரு விஷயத்தை அன்று அமைச்சரவையில் இருந்த வாசுதேவ நாணயக்காரர் வந்து மஹிந்த ராஜபக்ஷ அவங்கள்ட்ட வந்து எடுத்துரைத்த செய்தியும் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கு. மேலும் இந்த விசாரணையில தெரிய வந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து லஞ்சமாக பெற்ற இந்த 2 மில்லியன் அமெரிக்க டாலர் கபிலனுடைய மனைவியினுடைய வங்கி கணக்குக்கு 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி வந்து விழுந்திருக்குது. மஹிந்த ராஜபக்ஷ அவங்களுடைய ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களுக்கு செக் வடிவில பகிர்ந்தளிக்கப்பட்டதாகவும் இப்போது விசாரணையில தெரிய வந்திருக்குது. மேலும் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாமல் ராஜபக்ஷ அவங்களுக்கு வந்து 8 லட்சம் அமெரிக்க டாலர்ஸ் அவருடைய ஏதோ ஒரு வங்கி கணக்கினூடாக அவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமும் விசாரணையில தெரிய வந்திருக்குது. அதுபோல அந்த குறித்த நிறுவனம் வந்து எப்போதுமே நட்டத்தில் ஓடியதாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 2008ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு 2022ஆம் ஆண்டு வரைக்கும் 50,000 கோடிக்கும் அதிகமான நட்டத்தை அந்த நிறுவனம் பெற்றதாக சொல்லப்படுது. 2008-9க்கு முன்னால வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் தான் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸை பராமரித்து வந்தாங்க. லாபம் கண்ட ஒரு நிறுவனம் இவர்களுக்கு கைமாறியதுக்கு பிற்பாடு வந்து பல கோடி நட்டத்துல நகர்கின்ற ஒரு சூழலும் உருவானது. இப்படி மக்களுடைய பணம் விரயமானதும் அரசு நிறுவனங்கள் இவ்வளவு தூரம் நட்டத்தில் போவதற்கான காரணமே ஊழல் என்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். என்னதான் இருந்தாலும் இந்த விசாரணையில நிச்சயமாக இதற்கு காரணகர்த்தாக இருந்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்ட தண்டனை பெறுகின்ற ஒரு சூழல் உருவாகட்டும், லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.